இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இந்திய நியூஸ் இந்த வீடியோ செய்தியில் நாம் பார்க்க உள்ளது, மாலத்தீவு இந்தியாவுடன் சரியான முறையில் டிப்ளமேட்டிக் உறவு வைத்துக் கொள்ளாததால் இதனால் பழையடைவது ஸ்ரீலங்கா தான். நண்பர்களே, அதனை பற்றிய விவரங்களை பார்க்கலாம். உலகத்திலே மிக சிறந்த ஆளில்லா விமானமான MQ-9B என்று சொல்லக்கூடிய ரீப்பர் என்ற பெயரிட்டுள்ள ஆளில்லா விமானத்தினை அமெரிக்காவிடமிருந்து இந்தியா வாங்குவதற்கான அனைத்து வகையான நடவடிக்கைகளும் முடிந்து நமது நாட்டிற்கு அந்த விமானம் வர உள்ளது. நண்பர்களே, ஸ்ரீலங்கா இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அனைத்து வகைகளிலும் உதவி செய்வதற்கு தயாராக உள்ளது. நண்பர்களே, அதை பற்றிய விவரங்களை காணலாம். துருக்கி நாட்டிற்கு அமெரிக்கா F-16 விமானங்களை வழங்குகிறது, ஆனால் F-35 விமானத்தை வழங்குவதில்லை என்று தெரிவித்துள்ளது. இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள வாருங்கள் நண்பர்களே, வீடியோவுக்குள் செல்லலாம். நண்பர்களே, துருக்கி பல வருடங்களாக அமெரிக்க நாட்டின் F-35 விமானத்தை வாங்க வேண்டும் என்று அந்த நாட்டிடம் கேட்டு வருகிறது. ஆனால் அமெரிக்கா துருக்கிக்கு இந்த F-35 என்ற உலகத்தில் மிக சிறந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை வழங்குவதில் தாமதப்படுத்தி கொண்டே வருகிறது. அதாவது துருக்கி ரஷ்யாவிடமிருந்து S-400 என்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கியுள்ளது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்காமல் இருந்திருந்தால் நாங்கள் F-35 விமானத்தை துருக்கிக்கு கொடுத்திருப்போம். ஏனென்றால் விமானத்தின் பாதுகாப்பு மிக மிக முக்கியமானது. அது மட்டுமில்லை, இரண்டு நாடுகளுடன் நட்புறவு வைத்துக்கொண்டு அமெரிக்க நாட்டின் F-35 விமானத்தில் உள்ள விவரங்களை இது ரஷ்யாவிற்கு கொடுத்து விடக்கூடிய சூழ்நிலை உள்ளது. ஆகவே அது F-35 விமானத்தை துருக்கிக்கு கொடுக்காமல் உள்ளது என அமெரிக்க நாட்டின் டெப்டி செக்ரட்டரி அவர்கள் தற்போது துருக்கிக்கு சென்றபோது இதன் விவரத்தை தெரிவித்துள்ளார். நண்பர்களே, ஆனால் ஸ்வீடன் நாட்டினை நேட்டோ நாடுகளுடன் சேர்க்கும் அந்த தீர்மானத்தில் துருக்கி கையெழுத்திட்டதால், ஏனென்றால் பல வருடங்களாக கடந்த 2 வருடங்களாக ஸ்வீடன் நாடு நேட்டோவுடன் சேர வேண்டும் என்று விண்ணப்பித்திருந்தது. அது துருக்கி அந்த விஷயத்தில் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததால் ஸ்வீடன் நாடு நேட்டோ அமைப்பில் சேர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏனென்றால் நேட்டோவில் ஏற்கனவே உள்ள அனைத்து நாடுகளும் ஒப்புதல் அளித்த பின்புதான் புதிய நாடு நேட்டோவில் சேர்க்கப்படும். ஆகவே ஸ்வீடன் நேட்டோவுடன் சேருவதற்கு விண்ணப்பித்திருந்த போது துருக்கி எதிர்ப்பு தெரிவித்து கொண்டே வந்தது. ஆகவே தற்போது ஸ்வீடன் நாட்டினை சேர்த்து கொள்ளலாம் என துருக்கி அந்த தீர்மானத்தில் கையெழுத்திட்டதால் F-16 விமானங்கள் கூடுதலாக துருக்கிக்கு தருவதற்கு அமெரிக்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நண்பர்களே, ஆகவே துருக்கியானது 2 பக்கமும், அமெரிக்கா பக்கமும் ரஷ்யா பக்கமும் 2 நாடுகளிடமிருந்தும் ஆயுதங்களை வாங்குவதற்கு முயற்சி செய்வதால் F-35 விமானம் துருக்கிக்கு கொடுப்பதில் பல வருடங்களாக அமெரிக்கா காலம் தாழ்த்தி வருகிறது. நண்பர்களே, நமது அண்டை நாடான ஸ்ரீலங்கா தனது நாட்டிற்குள் எந்த நாட்டுடைய ஆராய்ச்சி கப்பல்களும் வரக்கூடாது என 1 வருட காலத்திற்கு தடை விதித்திருந்தது இந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல். நண்பர்களே, அதனால் சீன நாட்டின் ஆராய்ச்சி கப்பலானது இந்த சென்ற வருடம் மற்றும் 3 முறை ஸ்ரீலங்காவுக்கு வந்துள்ளது. இந்த தடவை அது ஸ்ரீலங்காவிற்கு வர இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. நமது இந்தியா இந்த டிப்ளமேட்டிக் உறவில் மிக பெரிய வெற்றியை அடைந்துள்ளது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை. ஆனால் இதற்கு எதிர்மாறாக மாலத்தீவு நாடு சீன நாட்டின் ஆராய்ச்சி கப்பலை தற்போது பிப்ரவரி 8ஆம் தேதி மாலத்தீவு நாட்டிற்கு வரும் வகையில் அது அனுமதி அளித்துள்ளது. சீன நாட்டின் ஆராய்ச்சி கப்பல் தற்போது மாலத்தீவு நாட்டிற்கு செல்கிறது. நண்பர்களே, இது மட்டுமில்லாமல் சீன கப்பற்படையானது பங்களாதேஷ் நாட்டில் அங்கே ஒரு பெரிய கப்பற்படை தளத்தை அமைப்பதற்கு பெரும் அளவில் ஏற்பாடு செய்து அந்த கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன. நண்பர்களே, ஆகவே நாம் ஒரு பக்கம் ஸ்ரீலங்காவை காப்பாற்றி நம்ம நாட்டிற்கு உதவும் வகையில் அவற்றை கொண்டு வரும் இந்த நேரத்தில் மாலத்தீவும் பங்களாதேஷும் நமக்கு எதிராக செயல்படக்கூடிய அளவில் சீன நாட்டிற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றன. நண்பர்களே, ஸ்ரீலங்காவிற்கு தற்போது சென்றுள்ள INS கரஞ்ச் என்று சொல்லக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பலானது அங்கு டூரிஸ்டுகள் பார்வையிடுவதற்கும் நீர்மூழ்கி கப்பலின் அவசியம் குறித்தும் அவற்றை பற்றிய விவரங்களும் மக்களுக்கு தெரியும் வகையில் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நண்பர்களே, ஆகவே முழுமையாக ஸ்ரீலங்கா நமது இந்தியாவை சார்ந்து இந்தியாவின் உதவியை எதிர்பார்த்து அது இந்தியாவிற்கு இந்திய நாட்டின் பாதுகாப்பிற்கு ஒத்துழைப்பு நல்கும் வகையில்
ஒத்துழைப்பு நல்கும் வகையில் அது நடந்து கொள்கிறது. ஆனால் இந்த மாலத்தீவு நாடும் வங்காளதேச நாடும் இனியும் சீனாவுடன் பக்கம் செல்வது அவர்கள் இனியும் ஸ்ரீலங்கா பாதித்தது போன்ற ஒரு பாதிப்பை இரு நாடுகளும் பெறவில்லை. ஆகவே அந்த பாதிப்பு பெற்ற பின்புதான் இந்த இரண்டு நாடுகளும் திருந்தும் என தெரிகிறது. நண்பர்களே, நமது இன்றைய நியூஸ் சேனலில் கடந்த 2-3 மாதங்களாக இந்தியா அமெரிக்காவிடமிருந்து MQ-9B என்று சொல்லக்கூடிய ஆளில்லா விமானத்தை வாங்கவிருக்கிறது. இது விஷயமாக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்று நாம் பார்த்திருந்தோம். சென்ற வருடம் ஜூன் மாதம் அமெரிக்கா சென்ற நமது பிரதமர் அவர்கள் அங்கு பேச்சுவார்த்தை நடத்தி திரு ஜோ பைடன் அவர்கள் MQ-9B என்று சொல்லக்கூடிய ரீப்பர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆளில்லா விமானத்தினை நமது இந்திய உட்படைகளுக்கும் தருவதற்கு அமெரிக்கா ஒத்துக்கொண்டது. நண்பர்களே, இவற்றில் 31 எண்கள் இந்தியா வாங்க உள்ளது என நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். இந்த 31 எண்களில் 15 எண்கள் நேவிக்கும், மீதி 16 எண்கள் 8 எண்கள் வீதம் ஆர்மிக்கும் மற்றும் ஏர்ஃபோர்ஸுக்கும் வழங்கப்பட உள்ளது. நண்பர்களே, இது பல மாதங்களாக இந்த பேச்சுவார்த்தை நீடித்து கொண்டே வந்தது. ஒரு நல்ல முடிவு எடுப்பதில் காலம் தாழ்த்தப்பட்டே வந்து கொண்டிருந்தது. ஆகவே தற்போது 2 நாட்களுக்கு முன்பாக இந்த டீல் முடிவு செய்யப்பட்டு விட்டது. நண்பர்களே, சுமார் $3.99 பில்லியன் மதிப்பிலான ஏறக்குறைய சுமார் 33,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த டீலானது முடிவு செய்யப்பட்டு விட்டது. இதன் பொருட்டு நமக்கு 31 எண்கள் இந்த ரீப்பர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆளில்லா விமானங்கள் நமக்கு வெகு விரைவில் கிடைக்க உள்ளன. நண்பர்களே, ஏற்கனவே நாம் 2 பிரிடேட்டர் வகை ஆளில்லா விமானத்தினை MQ-9B என்று சொல்லக்கூடிய பிரிடேட்டர் வகை, இதற்கு முந்தைய ரீப்பர் வகைக்கு முந்தைய வெர்ஷன் பிரிடேட்டர் என்று கூறுவார்கள். அந்த வகை ஆளில்லா விமானத்தினை நாம் ஏற்கனவே அமெரிக்காவிடமிருந்து லீஸுக்கு பெற்று நாம் அவற்றை பயன்படுத்தி வருகிறோம். நண்பர்களே, இந்த விமானமானது தானே ஆட்டோமேட்டிக் என்று கூறக்கூடிய வகையில் தானே கிளம்பக்கூடியது, தானே இறங்கக்கூடியது, பைலட் இல்லாமல் ரிமோட் மூலம் இதை இயக்கக்கூடிய விமானமாகும். நண்பர்களே, இது உலகிலேயே மிக மிக சிறந்த ஆளில்லா விமானம், அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் என்று கூறுவோம். UAV என்று சொல்லக்கூடிய இந்த விமானமானது காம்பேக்ட் தாக்குதல் செய்வதற்கும் போர் விமானமாக இதை பயன்படுத்த முடியும். நண்பர்களே, இவற்றில் மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் இவை சேட்டலைட்டுடன் தொடர்பு கொண்டிருக்கும். ஆகவே சேட்டலைட்டுடன் தொடர்பு கொண்டிருக்கும் போது அதே நேரத்தில் நமது உள்நாட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த சிவில் ஏர்ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய சிவில் ஏரோட்ரம், சிவில் விமானங்களுடனும் இவற்றை நாம் இணைத்து அந்த விமானங்களுக்கு, சிவில் விமானங்களுக்கு வேண்டிய அனைத்து வகையான விவரங்களும் இது கொடுத்து கொண்டிருக்கும். வானிலை சம்பந்தமானது, எங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது, எங்கு பல பிரச்சனைகள் உள்ளன என அனைத்து வகையான விவரங்களையும் நாம் இந்த சேட்டலைட் மூலம் இந்த உள்நாட்டு விமான சர்வீஸிற்கு இந்த விமானம் வழங்கக்கூடிய தன்மை உள்ளது. நண்பர்களே, இது முக்கியமாக பயன்படுத்தக்கூடியது SIR என்று கூறுவார்கள், சர்வேலன்ஸ், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரெகனைசன்ஸ் என்று கூறுவார்கள். ஏற்கனவே இதை பற்றி நமது இன்றைய நியூஸ் சேனல் வீடியோக்களில் நாம் பலமுறை பார்த்துள்ளோம். நண்பர்களே, உளவு பார்த்தல், கண்காணிப்பு மற்றும் வேவு பார்த்தல் ஆகிய பணிகளுக்காக இந்த விமானம் உலகத்திலே மிக சிறந்த ஆளில்லா விமானமாக பயன்படுகிறது. நண்பர்களே, இவற்றில் ஹெல்ஃபயர் என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகளும் பொருத்தப்பட்டு தாக்குதலை நடத்த முடியும். லோ டயாமீட்டர் பாம்ஸ் என்று கூறுவார்கள், அந்த குண்டுகளையும் இவற்றில் வைத்து நாம் எதிரிகளின் இலக்கை தாக்க முடியும். நண்பர்களே, இவை HALE என்று கூறுவார்கள், ஹை ஆல்டிடியூட் லாங் எண்டூரன்ஸ் ட்ரோன்ஸ் என்று கூறுவார்கள். ஏற்கனவே நாம் MALE என்று சொல்லக்கூடிய ஹெர்ம்ஸ் என்ற ஆளில்லா விமானத்தை நம்ம இந்தியாவிலேயே அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது என்பதை நாம் நமது இன்றைய நியூஸ் சேனல் வீடியோக்களில் ஏற்கனவே பார்த்துள்ளோம். நண்பர்களே, அது திரிசூல் என்று பெயரிடப்பட்டு நமது இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது, இஸ்ரேல் நாட்டு உதவியுடன். இது மேல் என்று கூறுவார்கள், மீடியம் ஆல்டிடியூட் லாங் எண்டூரன்ஸ் ட்ரோன்ஸ் என்று கூறுவார்கள். ஆனால் நாம் தற்போது வாங்குவது ஹை ஆல்டிடியூட் லாங் எண்டூரன்ஸ், அதாவது 60,000 அடிக்கு மேலே இந்த விமானங்கள் பறக்க முடியும். அங்கிருந்து அனைத்து வகையான கண்காணிப்பு வேலைகளையும் இது செய்ய முடியும். ஆகவே இதை மேலே பறப்பதும் நாம் அனுப்பி
அங்கே மேலே பறந்து கொண்டிருப்பதும் இது நம்ம பிற நாடுகளை கவனிக்கின்றது என்பதனையும் எதிர் நாடுகள் கண்டுகொள்ள முடியாத நண்பர்களே. அது மட்டுமில்லை நண்பர்களே, இவற்றில் நாம் ஹெல்ஃபயர் என்று சொல்லக்கூடிய மிசைல்களை பொறுத்து எதிர் இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைலின் மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் நண்பர்களே, மிக மிக துல்லியமாக இலக்கினை தாக்கக்கூடியது, ஆனால் குறைந்தளவு டேமேஜ் கொடுக்கக்கூடியது. இந்த வகையில் பார்க்கும்போது பொதுமக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது, ஆனால் இலக்கினை சரியாக குறிபார்த்து அது தாக்கி அழித்துவிடும். ஆகவே இலக்கினை விட்டு சிறிது தூரத்தில் தாக்கும்போது தான் இலக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் சேதாரம் ஏற்படும். அவ்வகையில் இல்லாமல் மிக மிக 100% துல்லியமாக இந்த ஹெல்ஃபயர் மிசைல்கள் தாக்கக்கூடியது. அவற்றையும் நாம் வாங்கியுள்ளோம் நண்பர்களே. சுமார் 170 ஹெல்ஃபயர் மிசைல்கள் MQ-9B என்று சொல்லக்கூடிய ரீப்பர் வகையை சேர்ந்த இந்த ஆளில்லா விமானத்துடன் நாம் வாங்கியுள்ளோம் நண்பர்களே. இதுபோக 310 எண்கள் லோ டயாமீட்டர் லேசர் பாம்ஸ் என்று கூறுவார்கள். இந்த பாம்ஸுகளையும் இந்த குண்டுகளையும் நாம் ட்ரோன்களுடன் சேர்த்து வாங்கியுள்ளோம் நண்பர்களே. ஆகவே இந்த விமானமானது நமது நாட்டின் கடலோர பகுதிகளையும் மற்றும் இந்தியாவின் முழு எல்லை பகுதிகளிலும் கண்காணிப்பு செய்வதற்கு இந்த ட்ரோன்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட உள்ளன நண்பர்களே. இவை உலகத்திலேயே மிக சிறந்த ஆளில்லா விமானம். ஆகவே இதை வாங்கியது நமது முப்படைகளுக்கும் அதிகமாக கண்காணிப்பு பணி செய்வதற்கும் எதிர் இலக்கினை தாக்குவதற்கும் இது அதிக அளவில் பயன்படும் நண்பர்களே. இவற்றில் 9 வகையான ஹார்ட் பாயிண்ட்ஸ் என்று கூறுவார்கள். அதாவது மிசைல்களை பொறுத்து எதிரிகளின் இலக்கை தாக்குவதற்காக அங்கு பயன்படுத்தக்கூடிய அந்த இடத்திற்கு பேர் ஹார்ட் பாயிண்ட்ஸ் என்று கூறுவார்கள். இந்த ஆளில்லா விமானத்தில் 25 மீட்டர் நீளமுள்ள இறக்கைகள் இருக்கும் நண்பர்களே. இறக்கைகளில் 4 எண்கள் வீதம் 8 மிசைல்களையும் நடுப்பகுதியில் ஒரு மிசைலும் என 9 மிசைல்களை இந்த விமானத்தில் பொருத்தி நாம் எதிரிகளின் இலக்கினை கண்காணிப்பதோடு எதிரிகளின் இலக்கினை தாக்கவும் இதை பயன்படுத்த முடியும். இவற்றில் பைலட்டுகள் இருக்க மாட்டார்கள். ரிமோட்லி பைலட்டட் விமானம் என்றும் இதை கூறுவார்கள் நண்பர்களே. ஆகவே இதில் நமது இந்திய அரசு இந்த விமானத்தை வாங்குவதில் மிக பெரிய அளவில் வெற்றி கண்டுள்ளது. ஏனென்றால் அலையன்ஸ் நாடுகளுக்கு மட்டுமே, நேட்டோ நாடுகளுக்கு மட்டுமே இந்த விமானத்தை அமெரிக்கா வழங்கக்கூடும். ஆனால் நமது நாட்டிற்கு திரு ஜோ பைடன் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். ஏனென்றால் சீனா நாட்டின் தொந்தரவு இந்தியன் ஓஷன் ரீஜனிலும் தென் சீன கடல் பகுதிகளிலும் பசிபிக் பெருங்கடலிலும் பலத்த பிரச்சனைகள் சீனாவால் ஏற்பட்டு வருவதால் அவற்றை தாக்குவதற்காக அமெரிக்கா, இந்தியா மற்றும் ரீஜனல் அலையன்ஸ் நாடுகளான ஜப்பான், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, தைவான் போன்ற நாடுகளையும் மற்றும் தனது நேட்டோ நாடுகளையும் அவற்றின் படைபலத்தை அதிகரிப்பதில் அமெரிக்கா முயன்று வருகிறது. இதற்கு முன்னால் வெளியான 2 வீடியோக்களை பாருங்கள் நண்பர்களே. அமெரிக்கா தனது எதிரிகளை தாக்குவதற்கு எவ்வகையில் அது ஏற்பாடுகளை செய்து வருகிறது என்பதனை மிக தெளிவாக அந்த 2 வீடியோக்களிலும் நாம் விளக்கியுள்ளோம். ஆகவே இந்த வீடியோவுக்கு முன்னால் வந்துள்ள 2 வீடியோக்களை தயவுசெய்து பார்க்கும்போது கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் சைனாவையும் ஈரானையும் எவ்வகையிலாவது தாக்க வேண்டும், அது அமெரிக்காவை எதிர்த்து நிற்கக்கூடாது என்ற முறையில் அமெரிக்கா, இந்தியா, ரீஜனல் அலையன்ஸ் கண்ட்ரீஸ் மற்றும் நேட்டோ கண்ட்ரீஸ் ஆகியவற்றிற்கு பலவிதமான உதவிகளை செய்து வருகிறது நண்பர்களே. இந்த உதவிகளில் ஒன்றுதான் இந்தியாவிற்கு இந்த MQ-9B என்று சொல்லக்கூடிய இந்த ரிப்பேர் விமானத்தை வழங்கியதில் ஒரு முக்கியமான பங்கு உள்ளது நண்பர்களே. இவ்வளவு அமெரிக்கா நமக்கு உதவி செய்தும் இந்தியா சற்று திருப்தி அடையாமல் உள்ளது நண்பர்களே. ஏனென்றால் இந்த MQ-9B ரீப்பர் விமானத்தை நமக்கு இந்தியாவிற்கு வழங்கும் போது அவற்றோடு என்னென்ன வகையான பிற ஆயுதங்களை நாம் வாங்குகிறோம் என்ற விவரத்தினை அது தெளிவாக தனது நாட்டு பார்லமெண்ட்டில் விவாதித்துள்ளது. ஆகவே நாம் என்னென்ன வாங்கியுள்ளோம், எவ்வளவு தொகைக்கு வாங்கியுள்ளோம், என்னென்ன ஆயுதங்களை சேர்த்து வாங்கியுள்ளோம் போன்ற விவரங்கள் எல்லாம் நம்ம எதிரி நாடான பாகிஸ்தானுக்கும் சீனாவிற்கும் தெரியும் வகையில் இது அமைந்து விட்டது நண்பர்களே. ஏனென்றால் பாகிஸ்தான் தற்போது துருக்கியிலிருந்து பைராக்டர் என்று சொல்லக்கூடிய ட்ரோன்களை வாங்கின. ஆனால் அந்த ட்ரோன் என்ன விலைக்கு வாங்கியது, எத்தனை எண்கள் வாங்கினா, அவற்றோடு என்னென்ன ஆயுதங்கள் வந்துள்ளன என்ற விவரங்களை துருக்கியும் வெளியிடவில்லை, பாகிஸ்தானும் வெளியிடவில்லை. அந்த விமானம் வந்துவிட்டது, ஆளில்லா விமானம் ட்ரோன் வந்துவிட்டது என்பதை கூட பாகிஸ்தான் வெளியில் சொல்லவில்லை நண்பர்களே. ஏதோ பல ஊடகங்கள் வழியாக கசிந்து அது வெளியில் வந்ததே ஒழிய இரு நாடுகளும் என்னென்ன இந்த பைராக்டர் ஆளில்லா விமானத்துடன் பெறப்பட்டன என்ற விவரங்களை துருக்கியும் பாகிஸ்தானும் வெளியில் விஷயத்தை சொல்லவே இல்லை. ஆனால் அமெரிக்கா
மிக தெளிவாக நாம் என்னென்ன வாங்கியுள்ளோம் என்பதெல்லாம் சொல்லியுள்ளதால் நமது இந்த ஆளில்லா விமானத்தின் மூலம் எவ்வளவு தூரத்திற்கு தாக்குதல் நடத்த முடியும், எவ்வளவு தூரத்திற்கு கண்காணிப்பு செய்ய முடியும் என்பதை எல்லாம் பாகிஸ்தானும் சீனாவும் ஓரளவு கணக்கிட்டு விடும் நண்பர்களே. ஆகவே இந்த விதத்தில் நமது இந்தியா சற்று கவலை அடைந்துள்ளது. இந்த விவரத்தை வெளியிடாமல் இருந்திருக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் சற்று கவலை கொண்டுள்ளது இந்தியா. நண்பர்களே, இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோஸ் இதனை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.